Hi friends, hope everything goes well. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 27 அண்ட் 28க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். சரிங்களா? நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம கனிஷ்டினியா லாஜிக்ஸ் ஆப்ப யாராச்சும் இன்ஸ்டால் பண்ணா கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணுங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். சரிங்களா? பேங்க் எக்ஸாம் பிரிப்பேர் பண்றதுக்கு தேவையான ஃபுல்லாவே வந்து நம்ம எலைட் பாஸ்ல ஃபுல்லாவே இருக்கு. என்னென்ன கன்டென்ட் வந்து கவரேஜ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்டிட்யூட், இங்கிலீஷ், ரீசனிங் எல்லா பேங்கோட பிடிஎஃப், கரண்ட் அஃபேர்ஸ், மார்க் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் எக்ஸாமுக்கு தேவையான எல்லா கன்டென்ட்டுமே வந்து நம்ம எலைட் பாஸ்ல ஃபுல்லா இருக்கு. மறக்காம பை பண்ணுங்க. வரக்கூடிய அப்கமிங் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஏன் சொல்றேன்னா, ஒரே ஒரு எலைட் பாஸ் இது ஒண்ணு மட்டும் வாங்குனாவே எல்லா எக்ஸாம் பேங்க் எக்ஸாம்க்கு தேவையான டாப் டூ பாட்டம் வந்து உங்களுக்கு ஃபுல்லான கவரேஜஸுமே உங்களுக்கு கிடைச்சிடும். சரிங்களா? ப்ராஜெக்ட் கேடன் செஷனு, மெயின்ஸு, ரீசனிங்க்கான மெயின்ஸ், இங்கிலீஷ்க்கான மெயின்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே உங்களுக்கு கிடைச்சிடும். சரிங்களா? ப்ளஸ் வந்து KR35ன்ற கூப்பன் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து கூப்பனுமே இருக்கு. சரிங்களா? ஸோ மறக்காம யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். மறக்காம டவுன்லோட் பண்ணி எலைட் பாஸும் வாங்கி எக்ஸாம் கிளியர் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்டின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் வாங்குறதுக்கு CA15ன்ற கூப்பன் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் உங்களால அவைல் பண்ண முடியும். சரிங்களா? இதில பார்த்தீங்கன்னா, மந்த்லி மேகசின், மந்த்லி பூஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே அவைலபிளா இருக்கு. மறக்காம யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம நம்ம சேனலுக்கான டெலகிராம் குரூப்புமே வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் குடுத்துருக்கேன். மறக்காம ஜாயின் பண்ணுங்க. டெலகிராம் சேனல்ல பார்த்தோம் அப்டின்னா, டெய்லி குயிஸஸும் பிளஸ் வந்து அப்டேட்ஸ் அதாவது ஏதாச்சும் எக்ஸாம்ஸ்க்கான அப்டேட்ஸ் பிளஸ் வந்து ரிசல்ட் பிளஸ் இப்ப ரீசென்ட்டா இப்ப இன்னைக்கு நடந்த எக்ஸாம்க்கான என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கோ எல்லாமே வந்து அப் டூ டேட்ல வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ மறக்காம நம்ம டெலகிராம் குரூப் சேனல்லுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சோ தட் அவங்களும் டே டு டே கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து லேர்ன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஏன்னா, எக்ஸாம் அப்ப வந்து ரிவிஷன் வந்து ஈஸியா நம்மளால பார்க்க முடியும். சரிங்களா? வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, "ஹூ ஹஸ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் த டைரக்டர் ஆன் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன் ஆகஸ்ட் 2025" யார வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் போர்டு டைரக்டரா வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா, அனுராதா தாக்கூர் அப்படின்றவங்க தான் வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? எப்படா சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஹஸ் அப்பாயிண்டட் அனுராதா தாக்கூர் இவங்க பார்த்தீங்கன்னா கரண்ட் செக்ரட்டரி ஆஃப் டிஏ அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸோட ஒரு கரண்ட் செக்ரட்டரியா இப்ப இருக்காங்க. சரிங்களா? இவங்கள தான் வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஆர்பிஐயோட சென்ட்ரல் போர்ட் டைரக்டரா வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்ண போறாங்க ஆகஸ்ட் 2025ல. ஓகேங்களா? இவங்களோட அப்பாயின்ட்மென்ட்னால வந்து மேபி which means the prestigious board oversees RBI policy, regulatory oversight and governance, ஷேப்பிங் மானிட்டரி அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அக்ராஸ் த கண்ட்ரி. இது எல்லாமே அவங்க வந்து பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. இவங்கள பத்தியான ஹிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கேடர் பிரிங்கிங் எக்ஸ்டென்சிவ் ஃபிஸ்கல் அண்ட் எக்கனாமிக் பாலிசி எக்ஸ்பீரியன்ஸ் த்ரூ ஹர் லீடர்ஷிப் இன் த அதாவது அவங்க இருந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ்ல வந்து ஒரு முக்கியமான பிளேஸ்ல இருந்ததுனால, அவங்க வந்து இப்ப இந்த எக்கனாமிக் ஆர்பிஐல வந்து மேக்ஸிமம் நெறைய சேஞ்சஸும், நெறைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியும் கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுறாங்க. சரிங்களா? டிஇஏ டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் ஸ்டாண்ட்ஸ் பார்த்தோம்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ். இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழ வருதுன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கீழ தான் வருது. ஆர்பிஐ சென்ட்ரல் போர்ட் இன்க்ளூட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, கவர்ன்மென்ட் நாமினேட்டட் டைரக்டர்ஸ் இருக்காங்க. அஃபிஷியலாவும் இருக்காங்க, நான் அஃபிஷியலாவுமே இருக்காங்க. சரிங்களா? அனுராதா தாக்கூர் வந்து யாருன்னு பார்த்தோம்னா, சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீசர். இவங்க இப்ப செக்ரட்டரி ஆஃப் டிஇஏக்கு வந்து செக்ரட்டரியா இப்ப இருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, "ஹூ இஸ் செட் டு பிகம் த நியூ பிரசிடென்ட் ஆஃப் ASSOCHAM" இதுக்கான நியூ பிரசிடென்ட் யார சக்சீட் பண்ணி வராங்கன்னு பார்த்தோம்னா, சஞ்சய் நாயர் இன் 2025. யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நிர்மல் கே மிண்டா அப்படின்றவங்க தான் வந்து இப்ப நியூ பிரசிடென்ட்டா வந்து ASSOCHAMக்கான பிரசிடென்ட்டா அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ASSOCHAM ஆன எக்ஸ்பென்ஷன் பார்த்தோம்னா, அசோசியேட்டட் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஆஃப் இந்தியான்றது தான் வந்து அதுக்கான எக்ஸ்பென்ஷன். சரிங்களா? இதுக்கான யார சக்சீட் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னா, சஞ்சய் நாயர வந்து சக்சீட் பண்ணி தான் இப்ப இவங்கள வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நிர்மல் கே மிண்டா. ஓகேங்களா? இவரு யாருன்னு பார்த்தோம்னா, ரெனவுண்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அண்ட் சேர்மன் ஆஃப் இனோ மிண்டா அப்படின்னக்கூடிய ஒரு குரூப்போட ஹெட் தான் வந்து அந்த இண்டஸ்ட்ரியோட சேர்மன் தான் வந்து இவங்க. ஓகேங்களா? யாரு? நிர்மல் கே மிண்டான்றவங்க. ஓகேங்களா? அசோசாம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த இந்தியாவோட டாப் இண்டஸ்ட்ரி பாடிஸ். இப்ப எப்ப ஃபவுண்ட் பண்ணாங்கன்னா 1920ல serves as a key voice for over 4 lakh businessக்கும் providing policies advocacy and sectoral insight எல்லாமே வந்து குடுத்திருக்கிறது வந்து இந்த அசோச்சாம் தான். ஓகேங்களா?
மிண்டாவோட எலிவேஷன் அண்டர்ஸ்கோர்ஸ் த ஃபோக்கஸ் மெயினா என்ன ஃபோக்கஸ் உங்களுக்கு குடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சர் சைட்ல குரோத், சப்ளை செயின் இன்னோவேஷன், சஸ்டைனபிள் பிசினஸ் டெவலப்மெண்ட் இது எல்லாமே வந்து இன்னும் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி டெவலப் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் எடுப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குது. ஓகேங்களா? அசோச்சம் எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1920ல இது வந்து ஒரு மேஜர் இந்தியாவோட அபெக்ஸ் இண்டஸ்ட்ரி பாடி. நிர்மல் கே மிண்டா யாருன்னு பார்த்தோம்னா, யூனோ மிண்டா குரூப்போட சேர்மன் தான் நிர்மல் கே மிண்டான்றவங்க. ஓகேங்களா? யாருக்கு அடுத்தது பார்த்தோம்னா, சஞ்சய் நாயர் வந்து அவருக்கு அடுத்தது தான் வந்து அவுட் கோயிங் பிரசிடென்ட் அவரு. ஓகேங்களா? ஸோ அவருக்கு அடுத்தது தான் வந்து இப்ப நிர்மல் கே மிண்டாவ வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, வாட் இஸ் த மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் எக்ஸர்சைஸ் போல்ட் குருக்ஷேத்ரா 2025 டேக்கிங் பிளேஸ் எங்க நடந்துச்சு? எங்க நடக்குதுன்னா, ஜோத்பூர்ல. சரிங்களா? அதனுடைய மெயின் ஃபோக்கஸ் அதாவது மெயின் தீம் என்ன? அந்த போல்ட் குருக்ஷேத்ராக்கான தீம் பார்த்தோம் அப்படின்னா, மெக்கனைஸ்டு வார்ஃபேர் அண்ட் யூஎன் பீஸ் கீப்பிங் சிமுலேஷன் வித் சிங்கப்பூர். அதாவது இந்தியாவுக்கும் பிளஸ் வந்து சிங்கப்பூருக்கும் நடந்த எக்ஸசைஸ் தான் வந்து போல்ட் குருக்ஷேத்ரான்னு சொல்றது. ஓகேங்களா? ஸோ அதில் இருக்கக்கூடிய வார்ஃபேரும் வந்து பீஸ் கீப்பிங் சிமுலேஷனால வந்து அதனுடைய மெயின் ஃபோக்கஸாக வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இது எத்தனாவது எடிஷன் பார்த்தோம் அப்படின்னா 14th எடிஷன் எங்க நடந்துச்சுன்னா ஜோத்பூர் ராஜஸ்தான்ல வந்து நடந்துச்சு. ஓகேங்களா? ராஜஸ்தான்ல நடந்துச்சு ஜோத்பூர்ல. வில் ரன் அன்டில் ஆகஸ்ட் 4 2025. இது வந்து ஒரு பைலேட்ரல் மிலிட்டரி எக்ஸசைஸ். ஓகேங்களா? பைலேட்ரல்னா 2 ஓகேங்களா? இந்தியா பிளஸ் வந்து சிங்கப்பூர் சேர்ந்து ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ். எங்க நடந்துச்சு? பிரிங்ஸ் டுகெதர் இந்தியாஸ் மெக்கனைஸ்டு இன்ஃபேண்ட்ரி ரெஜிமெண்ட் அண்ட் சிங்கப்பூர் சைடில் பார்த்தோம்னா 42nd ஆர்மண்ட் ரெஜிமெண்ட்னு சொல்லிட்டு 4th ஆர்மண்ட் பிரிகேட் 2 சைட்லையும் ஒவ்வொரு மிலிட்டரி எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க 2 பேரும் சேர்ந்து. ஓகேங்களா? ஸோ த எக்ஸசைஸ் ஃபோக்கஸ் ஆன் மெக்கனைஸ்டு warfare and urban clearing operations and United Nations peacekeeping mission simulation enhancing interoperability and joint operation capabilities. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து அதை எப்படி வந்து இதுக்கப்புறம் எப்படி முன்னேற்றி போறதுன்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எக்ஸசைஸ் வந்து ஃபுல்லாக பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஆக்டிவிட்டிஸ் பார்க்கும்போது கம்ப்யூட்டர் பேஸ்டு வார் கேம்ஸ் அதுவும் கண்டக்ட் பண்ணாங்க. இன்னொன்று வந்து டேபிள் டாப் எக்ஸசைஸ், கம்ப்ரிஹென்சிவ் எக்யூப்மெண்ட்ஸ் டிஸ்பிளேஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அதில் வந்து இன்க்ளூடடாக இருந்துச்சு. ஓகேங்களா? இது வந்து எந்தெந்த டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையே. சரிங்களா? இது மெயினா இந்தியாவோட ஆக்ட் ஈஸ்ட் பாலிசியை வந்து அதிகமாக சப்போர்ட் பண்ணுறது. ஓகேங்களா? ஒன்றும் அது இல்லாமல் இண்டோ பசிபிக் ரீஜனல் செக்யூரிட்டி ஏரியாவையும் வந்து ஸ்ட்ரென்தன் படுத்துறதை வலுப்படுத்துது. ஓகேங்களா? எங்கே கண்டக்ட் பண்ணாங்கன்னா ஜோத்பூர் ராஜஸ்தானில் எத்தனாவது எடிஷன் பார்த்தோம்னா 14th எடிஷன். பைலேட்டரில் இந்த எக்ஸசைஸ் பார்த்தா எப்போ இருந்து கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா 2005ல் இருந்து. ஓகேங்களா? இது போல்ட் குருக்ஷேத்ரான்னு சொல்லக்கூடிய எக்ஸசைஸ் எங்கே கண்டக்ட் பண்ணாங்க? ஜோத்பூர் ராஜஸ்தானில். சிங்கப்பூர் இந்தியா சார்பாக பார்க்கும்போது மெக்கனைஸ்டு இன்ஃபேண்ட்ரி ரெஜிமெண்ட்டும் சிங்கப்பூர் சைடில் பார்க்கும்போது 42nd ஆர்மோர்ட் ரெஜிமெண்ட் சொல்லிட்டு 2 சைட்லையுமே ஒவ்வொரு ரெஜிமெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஓகேங்களா? மெயின் ஃபோக்கஸ் பார்த்தோம் அப்படின்னா மெக்கனைஸ்டு வார்ஃபேரும் யுனைடெட் நேஷனோட பீஸ் கீப்பிங் செக்யூரிட்டி ப்ளஸ் வந்து இன்டர் ஆப்பரபிலிட்டின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து மெயின் ஃபோக்கஸாக வச்சு இந்த எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் அ யூனிக் அபவுட் இந்தியாஸ் நியூலி டெஸ்டட் மிசைல் ULP GM V3 அதாவது வெர்ஷன் 3. ஓகேங்களா? அதனுடைய யூனிக் இப்போ ஒரு யூனிக்கான ஒரு என்ன அப்படின்றத கேட்குறாங்க. சரிங்களா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே காமனாக வந்து ட்ரோன் லான்ச்சு தான். ப்ரிசிஷன் கைடட் எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் மிசைல் ஃபார் அட்டானமஸ் ஏர் ஸ்ட்ரைக்ஸ். இது வந்து ஏர் ஸ்ட்ரைக் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மிசைல். இது வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் நார்மலாக ஒரு 100 மீட்டர் இருக்குன்னா இப்போ 200 மீட்டர்னு சொல்லிட்டு அதோட ரேஞ்சை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு வந்த மிசைல் ட்ரோன் லான்ச்சு. ஓகேங்களா? இந்தியா achieved a significant milestone in defense technology, successfully conducting a flight trials UAV அதாவது ULPGM V3க்கான மீனிங் பார்த்தோம்னா UAE launched precision guided missileன்னு சொல்லுவாங்க வெர்ஷன் 3 V3ன்றது. ஓகேங்களா? அட் த நேஷனல் ஓப்பன் ஏரியா ரேஞ்ச் எங்கன்னு பார்த்தோம்னா குர்னூல் ஆந்திர பிரதேஷ்ல வந்து கண்டக்ட் பண்ணாங்க இந்த டெஸ்ட் ஃபயர். யார் டெவலப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா DRDO தான் வந்து டெவலப் பண்ணது. சரிங்களா? எதனுடைய கொலாபரேஷனோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா பாரத் டைனமிக் லிமிடெடோட சேர்ந்து பிளஸ் வந்து அதானி MSME அண்ட் ஸ்டார்ட் அப் ULPGM வெர்ஷன் 3 இஸ் அன் இது ULP பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ்டு பிளஸ் வந்து லைட் வெயிட்டாக இருக்கும். ஏர் டு சர்ஃபேஸ்க்கு வந்து டார்கெட் பண்ணக்கூடிய மிசைல் சிஸ்டம் டிசைன்டு ஃபார் போத் UAV அண்ட் மேனடு பிளாட்ஃபார்ம்ஸ். அதாவது மனிதன் மூலயமா இயக்க முடியும் பிளஸ் வந்து அட்டானமஸ்னா தானாகவே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகுறது. ஓகேங்களா? V3 அப்படி வேரியன்ட் ஆஃபர்ஸ் எக்ஸ்டெண்டட் ரேஞ்சை வந்து இன்னும் அதிகப்படுத்துறதுக்கான ஃபீச்சர்ஸ் பிளஸ் வந்து ஸ்டேட் ஆஃப் த ஹார்ட் டியூல்
சேனல் சீக்கர் அதாவது இன்க்ளூடிங் இமேஜ் இன்ஃப்ராரெட்டுமே வந்து இதில இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் கேன் டார்கெட் போத் ஸ்டேஷனரி அண்ட் மூவிங் ஆப்ஜெக்ட். நிலையா இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டும் சரி, இல்ல மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து டார்கெட் பண்ண முடியும். வித் ஹை அக்யூரேசியாவும் பிளஸ் வந்து மினிமல் கொலேட்ரல் டேமேஜ் அதாவது நம்ம ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்ட தவிர்த்து மினிமமான டேமேஜுமே வந்து சைட்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது அதிகமா இல்லாம மினிமம் கொலேட்ரல் டேமேஜோட ஹை அக்யூரேசியா வந்து இதன் மூலியமா வந்து டார்கெட் பண்ணி அடிக்க முடியும். சரிங்களா? டெவலப் பண்ணது பார்த்தீங்கன்னா, டிஆர்டிஓ, பிடிஎல், அதானி, இந்தியாவோட எம்எஸ்எம்இ அண்டர் எந்த இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, மேக் இன் இண்டியாக்கு அண்டர்ல தான் வந்து இது எல்லாமே டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? V3 வெர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு எக்ஸ்டெண்டட் ரேஞ்சு, ஹை டெஃபினிஷன், டியூவல் மோட் சீக்கர் 2மே மேனுவலாவும் இருக்கும். பிளஸ் வந்து டியூவல் மோடு 2மே. ஓகேங்களா? டெஸ்டட் எங்க டெஸ்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, NOAR நோர் அப்படின்னக்கூடிய குர்னூல், ஆந்திர பிரதேஷ். சரிங்களா? NOARன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஓப்பன் ஏரியா ரேஞ்ச் தான் NOARன்றது சொல்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, ஹூ வாஸ் அப்பாயிண்டட் ஆஸ் த ஃபர்ஸ்ட் வுமன் வைஸ் சான்சலர் ஆஃப் NOU இன் ஜூலை 2025. யார் அப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ப்ரொஃபசர் உமா கஞ்சிலா அப்படின்றவங்க தான் வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி அவங்களுடைய வைஸ் சான்சலரா வந்து இவங்கள வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து ஹிஸ்டரியிலேயே வந்து ஃபர்ஸ்ட் உமன் அப்பாயிண்டட் ஆஸ் அ வைஸ் சான்சலரா வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகேங்களா? உமா கஞ்சிலால்ன்றவங்க. ஓகேங்களா? வித் ஓவர் 36 இயர்ஸ் ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அதாவது லேர்னிங் ODLன்னு சொல்லுவாங்க செக்டார். ஷி ஹாஸ் பீன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அஸ் ப்ரோ வைஸ் சான்சலர் 2021லேருந்து 2024 வரையும் அவங்க இருந்திருக்காங்க. ஆக்டிங் வைஸ் சான்சலரா 2024 டு 2025ல வந்து இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம செவரல் மேஜர் அகாடமிக் அண்ட் டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்லயும் வந்து இவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்போ வந்து ஃபர்ஸ்ட் உமன் வந்து வைஸ் சான்சலரா IGNY இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டியில வந்து நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் வந்து உமா கஞ்சிலால் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்கன்னா 1985ல இது வந்து இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஓப்பன் யூனிவர்சிட்டி. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் உமன் வைஸ் சான்சலர் இவங்க தான் வித் எத்தனை இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் 36+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ODLயும் known as டிஜிட்டல் இன்னோவேஷன். ODLன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ன்றது தான் வந்து ODLன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, which agreement was signed by India and the UK July 24, 2025 granting nearly all Indian exports duty free access to the UKக்கு வந்து எக்ஸ்போர்ட்ஸ் பண்றதுக்கு இந்தியாவோட டியூட்டி ஃப்ரீ ஆக்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட்டோட நேம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்தியா UK காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் அண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்றது தான் அந்த அக்ரிமெண்ட்டோட பேர். CETA சொல்லுவாங்க. காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் அண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட். ஓகேங்களா? இவங்க வந்து யார் யார் பண்ணிக்கிறாங்கன்னா, இந்தியாவுக்கும் யூகேக்கும். ஓகேங்களா? ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஆஃப் இந்தியா அண்ட் UK பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிர் கேர் ஸ்டார்மர் 2 பேருமே தான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இந்தியா UK காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் ட்ரேட் அக்ரிமெண்ட் CETAன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அக்ரிமெண்ட் மூலயமா பார்த்தோம் அப்படின்னா, எய்ம்ஸ் டு டபுள் பைலேட்டரல் ட்ரேட் 2 சைடுமே இருக்கும். சரிங்களா? விச் டு நியர்லி எவ்வளோ அமௌண்ட் பார்த்தோம்னா, USD டாலர் பார்க்கும்போது 56 பில்லியன் 2024 to 2025 பை 2030க்குள்ள. ஓகேங்களா? ஸோ CETA செக்யூர்ஸ் பார்த்தோம்னா, டியூட்டி ஃப்ரீ ஆக்சஸ் ஃபார் 99% ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து டியூட்டி ஃப்ரீ ஆக்சஸ் இருக்கு. எந்த கண்ட்ரிக்கு எடுத்துட்டு போறதுக்குன்னு பார்த்தோம்னா, எக்ஸ்போர்ட்ஸ் டு த UKக்கு. ஓகேங்களா? இதன் மூலியமா பார்த்தோம்னா, புது ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வரும். எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, டெக்ஸ்டைலு, மெரைன் ப்ராடக்ட்ஸு, லெதர்ஸ்க்கு, ஜெம்ஸ், டாய்ஸ், ஆட்டோ காம்போனன்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில செக்டார்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இதன் மூலியமா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்க போகுது. சரிங்களா? இந்த அக்ரிமெண்ட் ஆல்சோ கிராஜுவலி ரெடியூஸ்ட் டரிஃப் ஆன் த மோஸ்ட் UK எக்ஸ்போர்ட்ஸ்க்கும் வந்து டரிஃப் வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதன் மூலியமா பார்த்தோம் அப்படின்னா போத் கண்ட்ரிஸும் சேர்ந்து இந்தியா UK விஷன் 2035ன்றத வந்து ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? டு டீப்பன் ஸ்ட்ராட்டஜிக் டைஸ் இன் டெக்னாலஜி, எஜுகேஷன், கிளைமேட் ஆக்ஷன், இன்னோவேஷன் சொல்லிட்டு ஒரு சில செக்டார்ல இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் அதிகப்படுத்துறதுக்கோசரம் இந்த இந்தியா UK விஷன் 2035 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டியூட்டி ஃப்ரீ ஆக்சஸ் பார்த்தோம்னா எவ்வளோ பர்சன்ட் 99% ஆஃப் இந்தியாஸோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து எங்க UK கொண்டு போகலான்றது. இந்த டபுள் பைலேட்டரல் ட்ரேட் கோல் பார்த்தோம் அப்படின்னா 2030க்குள்ள 120 பில்லியன் வந்து டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, which global firm had trading curbs lifted by SEBI
in July 2025 after depositing 4,843 crore வந்து in escrow and is still under strict monitoring. எந்த குளோபல் ஃபிலிம் பார்த்தோம் அப்படின்னா ஜெயின் ஸ்ட்ரீட் அப்படின்னு கூடிய ஒரு குளோபல் ஃபிலிம் தான் வந்து அதாவது ஒன் ஷாட்டாக டெபாசிட் வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 4,843 crore வந்து இன்டு ஒன் எஸ்க்ரோ அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரேடிங் ஃபிம் ஃபுல்லாகவே வந்து பேன் பண்ணியிருக்காங்க. எதுனா ஜெயின் ஸ்ட்ரீட்டா ஓகேங்களா ஃபுல்லாக செபி செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா லிஃப்டட் த ட்ரேடிங் பேன் ஆன் யூஎஸ் பேஸ்டான ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் ஃபிம் கம்பெனிஸ் தான் வந்து ஜெயின் ஸ்ட்ரீட்டு. ஆஃப்டர் த கம்பெனி வந்து என்னன்னா எவ்வளோ டெபாசிட் பண்ணால் 4,843 crore வந்து ஒரு எஸ்க்ரோ அக்கௌண்ட்டுக்கு வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த ஜெயின் ஸ்ட்ரீட்டை வந்து பேன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. எப்படின்னா மார்க்கெட் மேனிப்புலேஷன்ஸ் ஆன் எக்ஸ்பைரி டேட்ஸ் அப்போ on Indian derivative markets requires Jane Street to deposit all the alleged unlawful gains on a condition to returning to the market. ஃபுல்லாக அது மூலயமா அந்த ப்ராஃபிட் எல்லாமே ஃபுல்லாக ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. while Jane Street can now resume trading ஃபுல்லாக வந்து பேன் பண்ணதுனால ரெசியூம் ப்ளஸ் வந்து எக்ஸ்சேஞ்சஸ் ஹவ் பீன் டைரக்டட் டு க்ளோஸ்லி மானிட்டர் என்னென்ன அவங்க பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மானிட்டர் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா. ஜெயின் ஸ்ட்ரீட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ் பேஸ்டான ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் கம்பெனி. எஸ்க்ரோ டெபாசிட் எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 4,843 அப்ராக்சிமேட்டா ஓகேங்களா. பேன் ஒரிஜினலி இம்போஸ்டு ஃபார் அலிஜ்டு எக்ஸ்பைரி டேட் மார்க்கெட் மேனிப்புலேஷன் பண்ணதுனால இந்த பேன் பண்ணியிருக்காங்க ஜெயின் ஸ்ட்ரீட் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் பேங்க் லான்ச் த இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் ஃபார் ஆன்லைன் கார்ட் டிரான்சாக்ஷனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் கொடுத்துருக்குறது எந்த பேங்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபெடரல் பேங்க் தான் வந்து கொடுத்துருக்குது சரிங்களா. ஃபெடரல் பேங்க் இன் கொலாபரேஷன் வித் எந்த பார்ட்னர் கூடனா ஃபின்டெக் பார்ட்னர் M2P அண்டு ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா மின் காசுபே அப்படின்னு கூடிய ஒரு பார்ட்னர் கொலாபரேஷன் பண்ணி தான் இந்த இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷனை வந்து சொல்யூஷன் ஃபார் ஆன்லைன் கார்ட் டிரான்சாக்ஷனுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா. இது பார்த்தா அந்த இன்னோவேஷன் ரீப்ளேசஸ் இது எதை ரீப்ளேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வந்து ஓடிபி போட்டு அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதும் ப்ளஸ் வந்து குயிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஓடிபி வித் குயிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஆர் ஃபேஷியல் ரெகக்னேஷனாக இருக்கும். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பயோமெட்ரிக் மூலிமா ஃபுல்லாக வந்து எடுக்கிறதுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ரெடியூசிங் டிரான்சாக்ஷன் டைம்ஸ் இன்டு ஜஸ்ட் 3 to 4 செகண்ட்ஸ்குள்ளேயே டிரான்சாக்ஷன்ஸ் ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும் சரிங்களா. சொல்யூஷன் ஃபுல்லி அதர்ஸ் ஆர்பிஐயோட ஃபுல் அண்ட் ஃபுல் கைட்லைன்ஸில் தான் போயிட்டு இருக்கு. எதுனா 2 ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன் கைட்லைன்ஸ் படி தான் கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. இஃப் பயோமெட்ரிக் கேப்சர் ஃபால்ஸ் பேக் டு ஓடிபி வெரிஃபிகேஷன். சப்போஸ் இந்த பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் ஃபெயில் ஆச்சு அப்படின்னும் போது ப்ரீவியஸாக நடந்த அந்த ஓடிபி வெரிஃபிகேஷனை செக் பண்ணி தான் மற்ற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ஆன்லைன் கார்ட் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நடக்குது ஓகேங்களா. இந்த பார்ட்னர் பார்த்தோன்னா ஃபெடரல் பேங்க் M2P அண்ட் மின் காசுபே அப்படின்னு சொல்லக்கூடிய 3 சேர்ந்து தான் வந்து கொலாபரேஷனில் தான் இது பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் பார்த்தோம்னா ஃபிங்கர் பிரிண்ட் ப்ளஸ் வந்து ஃபேஸ் ஐடி மூலயமா ஃபார் கார்ட் பேமெண்ட்டுக்கு இது எதை ரிப்ளேஸ் பண்ணதுன்னா அந்த ஓடிபியை ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா what was the main goal of the second WADA Intelligence and Investigation Workshop hosted by NADA India in July 2025? அதனுடைய மெயின் கோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா to gather global experts for collaborative intelligence training and strengthen anti-doping investigation in sports. அதாவது விளையாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி டோப்பிங்னாவே தெரியும். அதாவது ஸ்டெராய்ட்ஸ் போட்டு அது பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்கு குளோபல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் ட்ரைனிங் அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு வந்து வந்திருக்கிறது தான் இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கான மெயின் கோல் ஓகேங்களா. ஸோ நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி அதாவது NADA இந்தியா சப்போர்ட்டட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஹோஸ்டட் த செகண்ட் எடிஷன். இது வந்து 2வது நடக்கிறது ஓகேங்களா. எங்கே நடந்துச்சு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி WADAன்னு சொல்லுவாங்க இன்டெலிஜென்ஸ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஒர்க் ஷாப் எங்கே நடந்துச்சு நியூ டெல்லியில் ஓகேங்களா. இது பார்த்தோம் அப்படின்னா WADA கூட பார்ட்னர்ஷிப் வித் இன்டர்போலும் இன்னொன்று வந்து ஸ்போர்ட்ஸ் இன்டெகிரிட்டி ஆஸ்திரேலியாவோடது ஓகேங்களா. சேர்ந்து இந்த ஈவன் ப்ராட் டுகெதர் ரெப்ரஸன்டேட்டிவ் த நேஷனலோட ஆன்டி டோப்பிங் ஆர்கனைசேஷன். இதோட நியூ லா பார்த்தோம்னா அக்ராஸ் எங்கெங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா அக்ராஸ் ஏஷியாவில் இந்தியா, மலேசியா, கம்போடியா, வியட்நாம், நேபாள், மியான்மர், பூட்டான், பங்களாதேஷ், புருனை, தாருசலாம் அண்ட் பிலிப்பைன்ஸ்னு சொல்லிட்டு இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஹெல்ப் பண்ணி அதாவது கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இது வந்து பார்த்தோம்னா ஒரு 5 day ஒர்க் ஷாப் ஓகேங்களா. ஃபியூச்சர் இந்த டெப்த் செஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஆப்ரேஷன்ஸ் இன்வெஸ்டிகேஷன் மெத்தடாலஜிஸ்
அதாவது இந்த டோப்பிங்ல என்னென்ன ப்ராசஸ் இருக்கு, என்னென்னன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் மெத்தடாலஜிஸ், கான்ஃபிடென்ஷியல் சோர்ஸ் மேனேஜ்மென்ட், ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ட் அண்ட் அனலைசிஸ் ஆஃப் இன்டர்வியூ டெக்னிக்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து இதுல அந்த 5 டே ஒர்க் ஷாப்ல வந்து சொல்லியிருக்காங்க. அதுல கூட டீப் செஷன்ஸ் எல்லாமே வந்து நடத்தியிருக்காங்க. மெயினான ஃபோக்கஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஆன்டி டோப்பிங் ஃப்ரேம்வொர்க் டு புரொடெக்ட் அத்லெட்டிக்ஸ் அண்ட் என்ஷூர் ஃபேர் காம்படிஷன்ஸ். அதாவது ஒரு ஒரு கரெக்டான வழியில நடக்கிறதுக்கோசரம் எல்லாத்துக்குமே வந்து எப்படி கண்டக்ட் பண்ணணும், எப்படி அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த ஒர்க் ஷாப்ல வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. யார் ஆர்கனைஸ் பண்ணதுன்னா NADA இந்தியா. ஓகேங்களா. நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி வித் த மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ், ஸ்போர்ட்ஸ் அண்ட் குளோபல் பார்ட்னர்ஸ். குளோபல் பார்ட்னர்ஸ் யாரான்னு பார்த்தீங்கன்னா WADA, இன்டர்போல் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இன்டெகிரிட்டி ஆஸ்திரேலியா. ஓகேங்களா. பார்ட்டிசிபேட்டிங் கண்ட்ரிஸ் என்னென்னு பார்த்தோம்னா இங்க கொடுத்தவங்க எல்லாமே பார்ட்டிசிபேட்டிங் கண்ட்ரிஸ், அதாவது இந்த ஒர்க் ஷாப்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, வாட் இண்டிஜினஸ் சிஸ்டம் இஸ் a Indian Army procuring under 2000 crore contract with BEL signed in July 2025. என்ன இண்டிஜினஸ் சிஸ்டம் வந்து பண்றதுக்கு வந்து 2000 crore வந்து ஒதுக்கி இருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏர் டிஃபென்ஸ், ஃபயர் கண்ட்ரோல், ரேடாஸை வந்து பண்றதுக்கு. ஓகேங்களா. ஸோ சாரி மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் சைன்ட் a contract worth approximately பார்த்தோம் அப்படின்னா 2000 crore வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. யாருக்கு? மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸும் ப்ளஸ் வந்து BEL பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெடோட சைன் பண்ணியிருக்காங்க. ஃபார் த சப்ளை ஆஃப் ஏர் டிஃபென்ஸ், ஃபயர் கண்ட்ரோல் ரேடார்ஸ்க்கு வந்து யாருக்கு பார்த்தோம்னா இந்தியன் ஆர்மிக்கு வந்து சப்ளை பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. இந்த டீல் அண்டர் த பை இந்தியா இண்டிஜினஸ் டிசைன் டெவலப்ட் அண்ட் மேனுஃபேக்சர். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்தியாவிலே வந்து டெவலப் பண்ணி நம்மளே வந்து யூஸ் பண்ணுறது தான் வந்து இது இண்டிஜினஸ்லி டிசைன் டெவலப்ட் அண்ட் மேனுஃபேக்சர். ஓகேங்களா. The radar வந்து will have at least 70% வந்து Indian content and will enhance surveillance and capabilities to detect and respond to threats from the fighter aircraft and attack helicopters and drones. Full and full வந்து 70% அட்லீஸ்ட் 70% ஆஃப் த கண்டென்ட் வந்து இந்தியாவோட ப்ராடக்ட்ஸ் மட்டுமே, ரேடார்ஸ் மட்டுமே ஃபுல்லாக யூஸ் பண்ணி அதன் மூலயமா வரக்கூடிய த்ரெட்ஸ், எதிர்ப்பு எல்லாமே வந்து கண்டுபிடிச்சி அட்டாக் பண்ணி எல்லாமே ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா. இந்த ரேடார்ஸ் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லா சப்போர்ட்டிங் ஆத்ம நிர்பர் பாரத் கீழே வந்து ஃபுல்லா வந்து ரன் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா. இதனுடைய கான்ட்ராக்ட் வேல்யூ பார்த்தோம்னா 2000 crore தான் வந்து இதனுடைய கான்ட்ராக்ட் வேல்யூ. கேட்டகரி பார்த்தோம்னா பை இந்தியாவும் மினிமம் 70% இண்டிஜினஸ் கண்டென்ட்டா இருக்கும். ஓகேங்களா. இதில் எக்யூப்மெண்ட் பார்த்தோம்னா ஏர் டிஃபென்ஸ், ஃபயர் கண்ட்ரோல் ரேடார்ஸ் ஃபார் இந்தியன் ஆர்மிக்கோசரம் கொடுக்குறது BELோட சேர்ந்து இந்தியன் இந்தியா டிஃபென்ஸும் ப்ளஸ் வந்து BEL பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் COP33. ஓகேங்களா. COP33 செல் எஸ்டாப்ளிஷ் பை இந்தியா இன் ஜூலை 2023க்கான மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ப்ரிப்பேரிங் டு ஹோஸ்ட் இன்டர்நேஷனல் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2028. அதுக்கான மெயின் பர்பஸாக தான் வந்து இந்த எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. India has established dedicated COP33 cell within Ministry of Environment, Forest and Climate Change MOEFCCன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. மெயினாக பார்த்தோம்னா ப்ரிப்பேரிங் டு ஹோஸ்ட் 33rd ஆன இன்டர்நேஷனல் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் தான் COP33ன்னு சொல்றது. எப்போ இதை கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா 2028ல. இதனுடைய மெயின் ஹேண்டில் பார்த்தோம்னா லாஜிஸ்டிக்கல், ப்ரொஃபஷனல் அண்ட் அஜெண்டா செட்டிங் நீட்ஸ் ஃபார் வாட் குட் பிகம் ஒன் ஆஃப் த கண்ட்ரியோட லார்ஜஸ்ட் கிளைமேட் டிப்ளமேட்டிக் ஈவெண்ட்ஸாக கொண்டு வரதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க. யாரோட தலைமையில் இது ஃபுல்லானா ஜாயின்ட் செக்ரட்டரி கிளைமேட் சேஞ்ச் கம்ப்ரைசிங் டைரக்டர்ஸ் அண்ட் கன்சல்டன்ட்ஸ், சப்போர்ட் ஸ்டாஃப்ஸ்னு சொல்லிட்டு எல்லாருமே இதில் இன்க்ளூட் ஆகுது. இந்தியா பிட் ஸ்ட்ராங்லி சப்போர்ட்டட் பை பிரிக்ஸ் அண்ட் அலைன் வித் த இன்க்ரீசிங் குளோபல் ஸ்டாச்சர் போஸ்ட் G20 பிரசிடென்சி. ஓகேங்களா. இதை மெயினாக பார்த்தோம்னா ஆன்கோயிங் ப்ராக்ரஸ் பார்த்தோம்னா என்னென்னா பாரிஸ் அக்ரிமெண்ட்டும் ப்ளஸ் வந்து நெட் ஜீரோ டார்கெட்ஸை வந்து மெயின் ப்ராக்ரஸ் பண்ணி வச்சுக்கிறது. ஓகேங்களா. இந்த COP33ன்றது 33rd செஷன் ஆஃப் த UNFCCன்றது வந்து யுனைடெட் நேஷன் அந்த யுனைடெட் நேஷன் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் தான் வந்து இது ப்ரொபோஸ்ட் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2028ல. ஓகேங்களா. இந்தியா ப்ரீவியஸாக கண்டக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 2002ல நியூ டெல்லியில். ஓகேங்களா. இந்தியாவில் ப்ரீவியஸ்லி ஹோஸ்டட் பண்ணது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் வாஸ் த பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் எக்ஸசைஸ் ட்ரோன் பிரஹார் கண்டக்டட் பை த இந்தியன் ஆர்மி இன் ஜூலை 2025. அதனுடைய பிரைமரி அப்ஜெக்டிவ், முக்கியமான அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா
இன்டகிரேட்டட் ட்ரோன்ஸ் ஃபார் ஐஎஸ்ஆர் அண்ட் ப்ரிசிஷன் டார்கெட்டிங் இன் த பேட்டில் ஃபீல்ட் ஆப்ரேஷன்றது தான் வந்து அதனுடைய முக்கியமான பர்பஸ். ஓகேங்களா, அதாவது எக்ஸசைஸ் ட்ரோன் பிரகாருக்கான அந்த கண்டக்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான அப்ஜெக்டிவ். ஓகேங்களா, இந்தியன் ஆர்மி கண்டக்டட் எக்ஸசைஸ் ட்ரோன் பிரகார் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா ரயாங் மிலிட்டரி ஸ்டேஷன் அருணாச்சல் பிரதேஷில் தான் வந்து இது கண்டக்ட் பண்ணாங்க, ஏபியில். ஓகேங்களா, எய்ம் டு வேலிடேட்டிங் த இன்டகிரேஷன் ஆஃப் ட்ரோன் டெக்னாலஜி இன் த டாக்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ். ட்ரோனோட டெக்னாலஜிஸ் ஃபுல்லாக பேர்லேயே பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் ட்ரோன். ஓகேங்களா, ஸோ இந்த ட்ரோனோட டெக்னாலஜிஸ் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக என்னென்ன கொண்டு வரணுமோ அதுக்கான ட்ரோன் டெக்னாலஜிஸ் வந்து கொண்டு வரதுக்கு தான் இது முழுசு பண்ணியிருந்தாங்க. இந்த எக்ஸசைஸ் டெமான்ஸ்ட்ரேட் த கட்டிங் எட்ஜ் ஆஃப் பேட்டில் ஃபீல்ட் அப்ளிகேஷன் சச் அஸ் இன்டெலிஜென்ஸ் சர்வலைன்ஸ் பண்ணுறது, இன்னொன்று வந்து ரீகனைசன்ஸ் ஐஎஸ்ஆர் ரியல் டைம் சென்சார் டு ஷூட்டர் லிங்க்ஸ் அண்ட் ப்ரிசிஷன் டார்கெட்டிங் சொல்லிட்டு ஒரு சில இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதோட பிரைமரி கோல் பார்த்தோம் அப்படின்னா டு என்ஹான்ஸ் கமாண்ட் ரீச் அண்ட் சிச்சுவேஷனல் அவேர்னஸ் ஃபார் த டாக்டிக்கல் கமாண்டர்ஸ் while ensuring seamless integrations with different arms and service. ஓகேங்களா, இதோட லொகேஷன் பார்த்தோன்னா ரயாங் ஈஸ்ட் சியாங் டிஸ்ட்ரிக்ட்ல அருணாச்சல் பிரதேஷ். ஓகேங்களா, இது கண்டக்ட் பண்ணது. ஓகேங்களா, இந்த எக்ஸசைஸ் ட்ரோன் பிரகார் கண்டக்ட் பண்ணது. இது கீ ஃபோக்கஸ், மெயினான ஃபோக்கஸ் பார்த்தோம்னா பேட்டில் ஃபீல்டில் ட்ரோனோட ஆப்ரேஷன்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த எக்ஸசைஸ். பிரைமரி எய்ம் பார்த்தோன்னா என்ஹான்ஸ்டு ஐஎஸ்ஆர் ப்ரிசிஷன் டார்கெட் வந்து கரெக்டான டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது, ப்ளஸ் வந்து கமாண்ட் நம்ம பண்ண அந்த ட்ரோனு கொடுக்க வேண்டிய கமாண்ட் கேப்பபிலிட்டிஸ்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து இதுதான் வந்து பிரைமரி எய்மாக வந்து இந்த எக்ஸசைஸ்க்கான பிரைமரி எய்ம். ஓகேங்களா, இன்னைக்கான குயிஸ் கொஸ்டின் பார்த்தோம்னா ஹூ வாஸ் அப்பாயிண்டட் ஆஸ் த ஃபர்ஸ்ட் உமன் வைஸ் சான்சலர் ஆஃப் இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி இன் ஜூலை 2025 யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகேங்களா, மறக்காம நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ தட் மோர் வீடியோஸ்க்கு. ஓகேங்களா, தேங்க்யூ, பை பாய்.